வணக்கம். என் பெயர் வளர்மதி. நான் ஐடிஎஸ்ஸில் குரல் படிக்கும் மாணவி. இப்போ என்னுடைய 3வது கோர்ஸாக ஃப்ரெண்ட்ஷிப் மேனேஜ்மெண்ட் காக்கும் நட்பை காக்குன்ற தலைப்பில் படித்தேன். இதிலேருந்து நான் பெற்றதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு நட்பானதை இத்தனை படிநிலைகள் கடந்து நாம் ஒரு நண்பர் அப்படின்ற ஒரு இடத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மிக தெளிவான ஒரு புரிதலையும், எது தவிர்க்க வேண்டிய நட்பு, எது கூடா நட்பு அப்படின்ற ஒரு புரிதலும் எனக்கு இங்கே கொடுத்துருக்குங்க. அதே போல் மனதிற்கும் நட்புக்கும் உள்ள தொடர்பு, மன தூய்மை, நட்பில் மன தூய்மை எவ்வளவு முக்கியம் அப்படின்ற மாதிரியும், நட்பில் அறிவின் முக்கியம், அறிவுள்ளவரை எவ்வாறு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதே போல் நட்பில் பண்பின் அவசியமும், பண்புள்ளவரை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி ஒரு பழகிய நட்பானது கூடா நட்பாக மாறுகிறது, அதை எவ்வாறு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு தெளிவும் நமக்கு மிக விளக்கமாக சொல்லி கொடுத்துருக்காரு. சான்றோரை எவ்வாறு நாம் தெரிந்து கொள்ளுதல், நண்பர் தவறு செய்யும் பொழுது அந்த தவறை நம்ம மன்னிக்க வேண்டும், ஒரு நட்பை பலப்படுத்த வேண்டும், நட்பில் மன்னிப்புன்றது முக்கியம். இப்படி பல்வேறு தலைப்புகளை நட்புடைய வடிவத்தை ஐயா தங்கமணி ஐயா ரொம்ப அழகாக எனக்கு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னென்னா, நம்மை காட்டிலும் இன்னும் இந்த இளைய சமுதாயம் ஒரு 18லேருந்து 21 வயசில் இருக்க பிள்ளைங்க நிச்சயமாக படிக்க வேண்டிய ஒரு டாபிக். ஏன்னா இந்த வயசில் அவங்க நண்பர்களோடு இணையன்ற இந்த வயசில் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தங்கமணி ஐயா அவர்களுக்கும் தெய்வ திருக்குறள் என்னுடைய வணக்கம்.